ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலான பிரியாணி பண்ண போகிறோம். 25 கிலோ அரிசி, 25 கிலோ கறி. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போது 2 கிலோ பூண்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி 5 கிலோ கட் பண்ணியாச்சு. அடுத்தது வெங்காயம் 5 கிலோ, ஓகே வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கட் பண்ணிக்கங்க நீட்டாக. ஓகே, அடுத்தது இப்போ எக்கு வந்து நம்ம அவிச்சிடலாம். ஓகே, நான் 120 எக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. ஓகே, எக்கு வச்சாச்சு. இப்போ தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இந்தியா கேட் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். 25 பாக்கெட்டு. நான் 1 கிலோ பாக்கெட் யூஸ் பண்ணுறேன். அது அரிசி நல்லா உடையாமல் நீட்டாக இருக்கும். பார்த்துங்க. ஓகே, இப்போ அரைக்காத பட்டை லவங்கலாம் இருக்குது. பிரியாணி மசாலா 4. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பாக்கெட் கோல்டு வின்னரு. அடுத்தது ஆச்சி தனி மிளகாத்தூள், சால்ட்டு. அடுத்தது 1 லிட்டர் நெய். ஓகே, ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் பிரித்து கொட்டிக்கலாம். ஆல்மோஸ்ட் அரிசியை பிரித்து கொட்டியாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். 3 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டோம். அடுத்து நம்ம அரைக்காத கறி மசாலாலாம் போட்டுக்கலாம். அரைக்காத கறி மசாலாலாம் போட்டாச்சு. அடுத்தது 1 கிலோ முந்திரி பருப்பு கொட்டிக்கலாம். ஓகே, 1 கிலோ முந்திரி பருப்பு கொட்டியாச்சு. அடுத்தது இதை நல்லா இப்போ வதக்கணும். நல்லா முந்திரி பருப்புலாம் சிகப்பாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா துவைட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஓகே, அடுத்தது பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் கொட்டி வதக்குங்க நல்லா. ஓகே, நான் பச்சை மிளகா வெங்காயம் 2 ஒன்றா கொட்டி வதக்கிட்டேன். இன்னும் நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம் வாங்க. 5 கிலோ தக்காளி கொட்டியாச்சு. நல்லா வதக்குங்க. ஓகே, நல்லா துவை விட்டுனே இருங்க. நீங்கள் திருப்பி துவை விடலைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, அடுத்து அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லிலாம் போட்டுங்க. நான் 2 கத்தா போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ நல்லா தழுவுங்க இதை. பிரியாணியோட டேஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ கறி நல்லா அலசிக்கலாம். கறி நல்லா 2 தடவை அலசிக்கங்க.
ஓகே, கறி அலசியாச்சு. இப்போ கறியை கொட்டலாம். இப்போ நல்லா கறி வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா கறி வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா 4 பாக்கெட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் மசாலா எது வாங்கினாலும் ஆட்சி பிராண்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் வந்து நான் 150 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. ஓகே, மல்லித்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நான் வதக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி. ஓகே, இப்போ நம்ம 25 கிலோ அரிசின்றதுனால நம்ம 25 ஜக்கு தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஏற்ற மாதிரியும் தண்ணி மாற்ற வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் தண்ணி ஊற்றி முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா இதை கிண்டுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். நல்லா துவையிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் பிரியாணியோட வாசனையே போயிடும். நல்லா கிளறிட்டே இருங்க. கறி வெந்துருச்சான்னு அடிக்கடி கறி எடுத்து பாருங்கள். கறி இன்னும் வேகலை. ஆல்மோஸ்ட் கறி வெந்துருச்சு. இப்போ அரிசி கொட்டலாம் வாங்க. 25 கிலோ அரிசி கொட்டியாச்சு. இப்போ அரிசியை கொட்டினோடனே நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறியாச்சு. கொஞ்சம் தண்ணிலாம் கொதிக்கிற வரைக்கும் நல்லா பண்ணுங்கள். இப்போ ரைஸ் வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம கிண்டி விடலன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, ஆல்மோஸ்ட் தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு. நல்லா பிரியாணி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டியாச்சு. இப்போ டம் கட்டணும். கரெக்டாக 15 நிமிஷம் டம் கட்டணும். அப்போ தான் அதில் ரைஸ் வந்து உடையாமல் வரும். டம் கட்டியாச்சு. இப்போ இறக்கிட்டு பீஸெல்லாம் தனியாக பொறுக்கியாச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு புடி சிக்கன் லெக் பீஸ். வேறு லெவல். செம்ம வாசனையாக இருக்குது பிரியாணி. நாட்டுக்கோழி முட்டை காம்பினேஷன் வேறு லெவல். ஈரல் தொக்கு
எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஆனால் நான் வெங்காய பச்சடி ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கங்க. செம்ம டேஸ்ட்டுங்க பிரியாணி. ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கன்